வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம VR24ஓட சப்டொமைனோட மாஸ்டர் அட்மின் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் சைட் அட்மின் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி மாஸ்டர் அட்மின் லாகின்ல இருக்குது. லாகின்ல இருக்கும்போது உங்களோட மெயின் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த கார்னரில் சேல் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இங்கே மேலே அட்மின் லாகின்ல இருந்தால் தான் அது சேல் நவ் பட்டன் காட்டும். ஸோ சேல் நவ் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷாப் மெனுவில் போயிடும். ஷாப் அட்மின் போயிடும். இந்த ஷாப் அட்மினில் நமக்கு மெயினாக பண்ண போகிற செட்டிங்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷிப்பிங் செட்டிங்ஸ். இந்த ஷிப்பிங் செட்டிங்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக இருக்கும். நீங்கள் அதர் கண்ட்ரியில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன் இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங், அப்புறம் எவ்வளோ நாளில் டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்றதையும் நீங்கள் எடிட் பண்ணி இந்த ஷிப்பிங் செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாப் செட்டிங்ஸ். இந்த ஷாப் செட்டிங்ஸில் உங்களோட ஷாப்போட நேம், ஷாப்போட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்போட லொக்கேஷன், அட்ரஸ், இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் ஈஸியாக தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது. ஸோ ப்ராடக்டை எப்படி இதில் ஆட் பண்ணுறது அப்படின்றத ஒரே ஒரு சின்ன டெமோ மட்டும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் ஷாப்போட அட்மின் நீங்கள் ஒரு தடவை மட்டும், மாஸ்டர் அட்மினை நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லை. அது எதுக்கு இவ்வளோ ப்ரீஃபாக நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் மெயினாக நீங்கள் பண்ண போகிறது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேலை இருக்க போகிறது இந்த ப்ராடக்டோட அப்லோட் பண்ணும்போது தான். இந்த ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது உங்களோட ப்ராடக்டோட இமேஜை நீங்கள் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு அந்த இமேஜை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். நான் இது டெஸ்டிங்காக பண்ணுறேன். ஸோ இதில் எத்தனை இமேஜ் வேணுனாலும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எத்தனை இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அத்தனை இமேஜ் அங்கே உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் இப்போ நான் சாம்பிளுக்கு 2 இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இமேஜில் எது மெயின் இமேஜாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத நீங்களே இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டுமே மெயினில் இருக்கும். இது ஒரு பட்டன் மாதிரி. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இமேஜ் மெயின் இமேஜாக மாறிடும். அடுத்தது ப்ராடக்ட் பிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்டு நீங்கள் பண்ணல, இந்த சைட்காரங்க பண்ணலை. ஸோ நம்ம பிசிக்கல் ப்ராடக்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து கேட்டகரி. இது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு தங்க ஆபரணம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம கோல்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேட்டகரி நம்ம ஆல்ரெடி மெயின் அட்மினில் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ மாஸ்டர் அட்மினில் கேட்டகரி ஆட் பண்ணியிருப்போம். அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம ப்ராடக்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு ரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கோல்டு ரிங் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைட்டில் இந்த கோல்டு ரிங் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ரிங்கோட சைஸு, எத்தனை கிராம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கிராம்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பியூர் கோல்டு 24 கேரட், இந்த மாதிரி எது வேணாலும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ SEO டீட்டெயில்ஸ் அப்படின்னா எப்படி சர்ச் பண்ணால் வரணும். இப்போ கோல்டு ரிங் அப்படின்னு சர்ச் பண்ணால் இது வரணும். அப்புறம் மற்ற டெஸ்கிரிப்ஷன்ஸ், இது மற்றதெல்லாம் இதை மேக்ஸிமம் நியூ கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஃபார் சேல், இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட்டனை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம சேவ் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு, இந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ டிஸ்பிளே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒன்று நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒன்றை ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காட்டும். ஸோ இதே ஒரு 10 வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் 10 கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி அது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காட்டும். அடுத்து SKU, ப்ராடக்டோட கோட். இந்த ப்ராடக்டோட கோட் நீங்களாக ஒன்று கொடுக்குறனால கொடுத்துக்கலாம். இல்லை ஆட்டோ ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்டோட கோடு ஜென்ரேட் ஆகிரும். நெக்ஸ்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இப்போ
இப்போ 4 கிராம் கோல்டோட ரேட் என்னன்னு எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் 5,000 தான் அந்த ப்ராடக்ட்டு, இப்போ நான் வந்து 10,000 கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துடும். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா இங்கே ப்ரைஸில் நீங்கள் 5,000 மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இது வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து இதுவே வேட் எப்படி இருக்குது, வேல்யூவில் ஆடட் டேக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஜிஎஸ்டியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட். ஸோ வேட் வந்து இப்போ கோல்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு அக்யூரேட்டாக தெரில ஜிஎஸ்டி வந்து. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3% கொடுக்குறேன். ஸோ 3% கொடுத்தா இந்த டேக்ஸும் வந்து இதில் ஆட் ஆயிரும். இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேக்ஸ் காட்டாது. டிஸ்கவுண்ட் இல்லாமல் இன்க்ளூடிங் இது 10,000 தான் ஒரு ப்ரைஸ் அப்படின்னா நோ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்கனாலும் இதில் வந்து காட்டாது, ஆக்சுவல் ப்ரைஸ் மட்டும் காட்டும். ஸோ அடுத்தது இந்த ப்ராடக்டோட வீடியோ. ஸோ ப்ராடக்டோட வீடியோவும் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபைலை இதில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு அவங்க வீடியோவாகவும் பார்த்துக்க முடியும். அடுத்தது ஷிப்பிங் கிளாஸ். ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்துருக்கேன். டெலிவரி டைம் நீங்கள் அங்கே ஆல்ரெடி வந்து ஷிப்பிங் செட்டிங்ஸில் பண்ணது தான். ஸோ அது இப்போ நீங்கள் ஒரு 20-25 நாள்னால் நீங்கள் 20-25 நாள் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 10 to 15 டேஸ் வந்து டெலிவரி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டா நம்ம இங்கே கொடுத்த ப்ராடக்ட் வந்து உங்கள் சைட்டில் வந்து வியூ ஆகும். நியூ அரைவல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாஸ்டர் அட்மினில் நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருப்பி மாஸ்டர் அட்மின் போயிடும். ஸோ மாஸ்டர் அட்மினில் ஹோமில் போனோம்னாலே நம்மளோட ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்ச்சேசிங் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு கஸ்டமராக வந்து இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் கண்டினியூ செக் அவுட் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து அட்மினோட ஆட் ஆகிருக்கனால அவங்க டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ கண்டினியூ பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறோம். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எனபிளில் வச்சுருக்காங்க, பேமெண்ட் கேட்வே எனபிளில் வச்சுருக்காங்க. பேமெண்ட் கேட்வேயோட பாஸ்வேர்டு வச்சுருக்கனால இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தா ஸோ டீட்டெயில்ஸ் வரும். அடுத்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்களோட இன்வாய்ஸ், இந்த இன்வாய்ஸை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பிரிண்ட் எடுத்து உங்களோட ப்ராடக்டில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த இன்வாய்ஸ்லேயே வந்து கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டுங்க. இப்போ இது ப்ராடக்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த ஆர்டர் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் அட்மினில் எப்படி தெரியும் அப்படின்ற பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து 2 ஆர்டர் இருக்குது. இது இப்போ நம்ம கொடுத்த ஆர்டர். இப்போ வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு ஆர்டரோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது ப்ராசஸிங்கில் இருக்குது. அடுத்து அந்த ஆர்டரோட ஆப்ஷன்ஸ், இந்த ஆர்டரோட ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம். அட்மின் வந்து எடிட் பண்ணலாம். ப்ராசஸிங்கில் இருந்தால் ப்ராசஸிங்கில் வச்சுருங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஷிஃப்ட்டு கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டட் கொடுத்துருங்க. வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட், நீங்கள் இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் கஸ்டமருக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராடக்டை வந்து நான் கம்ப்ளீட் கொடுத்து இந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட், இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 1 by 1 வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் VR24ஓட அட்மினை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார்.